20,000 பட்ஜெட் செக்மெண்ட். எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே சுற்றிட்டு இருக்குல்ல. எதை வாங்குறது எதை விடுறதுன்ற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் நோ இஷ்யூஸ். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5G மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எந்தெந்த மொபைல் பெட்டராக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT30 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும். 1600 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 4000 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 7i வேற ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே இங்கே டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் 64+8 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX682 என்ற சென்சர் அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பிராண்ட்ஸே தராமல் இருக்கும்போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், LPDDR5X RAM டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3.0 கொடுத்துருந்துருக்கலாம், பட் கொடுக்கல. 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7,27,700 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் கஸ்டமைசபிள் LED லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி SD கார்டு சப்போர்ட்டும் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை. 8GB 128GB வேண்ட்டு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் சூப்பராக இருக்குது. கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே. ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும். கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா GT30ஓட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto Edge 15 Neo தான். இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது August 29, 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. பஞ்சோல் டிசைன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப், ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைமரி கேமராவை OISோட பேர் பண்ணியிருந்தாங்க. 4K வீடியோ 30 fpsன்றது நம்மளால் எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 15,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸர் தான். பட் இங்கே 20,000 ரூபாயில் கொடுத்துருந்தாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். 6.4 inches Full HD + POLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு LTPU பேனல் தான் இது. 3000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க. ஏன்னா 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 15 வாட் வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சிடென்டல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம். மிலிட்ரி கிரேட் 810H என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 24,000 ரூபாய்க்கு Dimensity 7300 கொடுத்துருக்காங்களே.
ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. டிமென்சிட்டி 7300 கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் Moto H15 ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் H15 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 80 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ் HDRல கொடுக்குறாங்களாமா. அண்டு 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட MX882 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை, நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அண்டு வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. Antutu ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா? 7,80,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IP69 ரேட்டிங் இருக்குது, மிலிட்ரி கிரேட் 810H அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கு சப்போர்ட் இல்லை. SD கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல. 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துடும். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இங்கே கொடுக்கல. இங்கே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் SD ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம், இல்லை 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் Realme Narzo 80 Proவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G96 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 1600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற சென்சர், OISோடு கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6 லட்சம் பக்கம் Antutu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். 5500 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, Dolby Atmos சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். 144 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் OISோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ வைட் ஆங்கிலையும் ஷூட் பண்ண முடியும், செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2025க்கு அட்லீஸ்ட் ஒரு 45 வாட் 50 வாட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் 33 வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மோட்டோவோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம். வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Oppo K13 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1200 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க.
4K வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7,10,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ K13 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10R தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1800 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX882 என்ற சென்சர். 4K வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 100 ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,50,000 பக்கம் வருது. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 5700 mAh பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP68-69 ரேட்டிங்ஸ் அண்டு மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே SD கார்டு சப்போர்ட் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன். இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே பாசிட்டிவ், கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ். பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம பார்க்கலாம். பேட்ரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு IP69 ஒரு பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம். 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது. ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸை 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMR Phone 2 Pro தான். இந்த மொபைல் நமக்கு 6.77 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்யூ CMR. 4K வீடியோ 30 fpsல நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 7300க்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதான். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6,62,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் CMR-ஓட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள்
கேமரா செட்டப், நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு, அண்ட் CMOFனாலே நமக்கு க்ளீனான யூஐன்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா CMOF உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.